Hey guys, welcome back to Shiva Frames. இன்னைக்கு இந்த வீடியோவில் நேத்ராவதி ட்ரெக்கிங் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அண்ட் ட்ரெக்கிங் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கூகுள் குரோமில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசிங் வெப்சைட்டில் போய் குதிரைமுகான் நேஷ்னல் பார்க் .in அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்கன்னாக்கா டைரெக்டாக புக்கிங் வெப்சைட்குள்ளே வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குதிரைமுகான் நேஷ்னல் பார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் நவுன்னு மென்ஷன் ஆகியிருக்கும். அதுக்கு கீழே ட்ரக் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா அது புக்கிங்கோட அடுத்த பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அங்கே ரிஜிஸ்டர் யுவர் ட்ரக்குன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா குதிரைமுகா பீக் ட்ரக், நேத்ராவதி பீக் ட்ரக், அப்புறம் அதர் ட்ரக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நேத்ராவதி பீக் ட்ரக்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா ஐ அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா புக்கிங் பேஜஸ் ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் முழுசாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே வர இந்த பேஜஸில் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேமில் உங்களோட பேரை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஸ் கிட்ட உங்களோட கேட்டகரி எது இருக்கோ, மெயில் ஃபீமேல் அதர்ஸ் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஆதார் நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணும்போது எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சதுக்கப்புறமா உங்களோட புக்கிங் ஐடியோட ரெஃபரன்ஸ் நம்பரை உங்களோட இமெயிலுக்கு தான் கன்ஃபர்மேஷன் மெயில் மூலயமா அனுப்புவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணும்போது மட்டும் எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஐடியை கேரி பண்ணுறீங்களோ அந்த ஐடியோட அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக் பாயிண்ட்டுக்கிட்ட உங்களோட ஐடியை வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஐடியை கேரி பண்ணுறீங்களோ அந்த ஐடியோட அட்ரஸை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒரு அட்ரஸ் இருந்து இதில் ஒரு அட்ரஸ் இருந்தால் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஐடியை கேரி பண்ணுறீங்களோ அந்த ஐடியோட அட்ரஸை இதில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபுல்லாக. அடுத்து ட்ரக் சைட் செலக்ட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக நேத்ராவதி ட்ரக்கிங் தான் புக்கிங் பண்ணுறதால வேறு எந்த ட்ரெக்கிங்கோட ஆப்ஷனும் இருக்காது. வெறும் நேத்ராவதி ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அடுத்து ட்ரெக்கிங் டேட் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த டேட் போக பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். டிக்கெட்ஸ் அண்ட் ட்ரெக்கிங் பற்றின அப்டேட்ஸ் ஹோம் பேஜில் அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ஸ்லாட் ஓப்பன் ஆகும்போதே புக் பண்ணிக்கோங்க. இந்த கேலண்டரில் பிளாக் கலரில் இருக்க டேட் மட்டும்தான் டிக்கெட் இருக்கும். லைட் கலரில் இருக்க நம்பர்ஸ் எல்லா டிக்கெட்ஸும் ஃபுல்லான டேட்ஸ். 6 மணிக்கு ஒரு ஸ்லாட் மட்டும்தான் நேத்ராவதி பீக்குக்கு இருக்குது. டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா நேத்ராவதி ட்ரக் புக்கிங் ஆகிடும். அண்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் வெப்சைட்லேயும் காமிக்கும். அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ண இமெயில் ஐடிக்கும் புக்கிங்கோட கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நேத்ராவதி ட்ரக் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கைட்லைன்ஸ் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் முதல் பாயிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் ப்ராசஸ். அதாவது ட்ராக் புக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு யூனிக் புக்கிங் ஐடி வெப்சைட்டில் வரும். அண்ட் நீங்கள் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறப்போ கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஒரு புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இந்த ஐடியை ட்ராக் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட காட்டிட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புக்கிங் ஐடி இல்லாமல் ட்ரக்கிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரக் புக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஐடி டிஸ்பிளே ஆகுதா இல்லையா, உங்களுக்கு மெயில் வருதா இல்லையா, கன்ஃபர்மேஷன் மெயில் வருதா இல்லைன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரக்கர் லிமிட். இந்த நேத்ராவதி பீக்குக்கு ஒரு நாளைக்கு 300 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. வீக் டேஸில் 300 டிக்கெட்டும் ஃபுல்லாக ஆன்லைனில் இருக்கும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 டிக்கெட் மட்டும் தான் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 100 டிக்கெட்டில் 50 டிக்கெட்டு லோக்கல் இருக்கிற வில்லேஜர்ஸ்க்கு அப்புறம் ஹோம் ஸ்டே அவங்களுக்கு தருவாங்க. நீங்கள் பிளான் பண்ணுற டேட்டில் டிக்கெட் கிடைக்கலனாக்கா நீங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டே ஆளை கேட்டிங்கனாக்கா அவங்க புக் பண்ணி தருவாங்க. சேனலில் இதுக்கு அப்புறம் நேத்ராவதி ட்ரக் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ட்ரக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அண்ட் நான் ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டே டீட்டெயில்ஸும் தரேன். இன்னும் 50 டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா டக்கல் ரிசர்வேஷனில் வச்சுருப்பாங்க. எல்லா வார வேலைக்கிழமையும் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி. யார் புக் பண்ணாலும் தனித்தனி அவங்க பேரில் புக் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசேஷன் பேர்லையோ இல்லை ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் பேர்லையோ ஹோம் ஸ்டே பேர்லையோ இல்லை டூர் ஆப்ரேட்டர்ஸ் பேர்லையோ புக் பண்ணிங்கனாக்கா அது தானாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ உங்கள் பேரில் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேயும் ஹோம் ஸ்டேன்னு போட்டிருக்கேன்னு யாரும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. லோக்கல் இருக்கிற ஹோம் ஸ்டே அவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. வெளியூரில் இருக்கிற எந்த ஹோம் ஸ்டேக்கும் இங்கே டிக்கெட் அலோட் கிடையாது. நாலாவது பாயிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட். ட்ரக்கிங் போகிறவங்க மறக்காமல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி,
டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்டு காப்பியோ இருக்கணும். வெரிஃபிகேஷனுக்காக செக்கிங் பாயிண்ட் கிட்ட கேட்குவாங்க. ஸோ மறக்காமல் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை சாஃப்ட் காப்பியோ ஹார்டு காப்பியோ கேரி பண்ணுங்கள். 5வது பாயிண்ட் பேமெண்ட் மெத்தட். புக்கிங் மட்டும்தான் ஆன்லைனில் இருக்கும், பேமெண்ட் ஆஃப்லைன் தான். ட்ரக் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். 6வது பாயிண்ட் கைடு ரெக்குயர்மெண்ட். இந்த நேத்ராவதி பீக்குக்கு கைடு இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. 10 பேருக்கு ஒரு கைடு, அந்த கைடுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் இருக்கும். நீங்கள் 3 பேர் போனாலும் சரி இல்லை 4 பேர் போனாலும் சரி ஒரு கைடை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கைடு வந்து உங்களுக்கு ட்ரக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கிட்ட இருப்பாங்க, அங்கே புக் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். 7வது பாயிண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. யார் இந்த ட்ரக் பிளான் பண்ணாலும் உங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பார்த்து பிளான் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் காட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, உங்களுக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது. அதனால் தேவையான ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அப்புறம் காத்தால 6 மணிக்கு ட்ரக் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால காத்தால உங்களுக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் ரிட்டர்ன் வர கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால மத்தியானத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் என் சைட்லேருந்து ஒரு சஜஷன் கேட்டிங்கனாக்கா, எல்லா ட்ரக்கிங்குக்குமே ட்ரக்கிங் ஷூ தான் பெஸ்ட் அண்ட் சேஃப்டியும் கூட. போகிறவங்க கண்டிப்பாக ட்ரக்கிங் ஷூவை பிளான் பண்ணுங்கள், அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. 8வது பாயிண்ட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ட்ரக்கிங் நடுவில் பிளாஸ்டிக் இல்லை வேறு எந்த விதமான வேஸ்ட்டையும் தூக்கி போடாதீங்க. ட்ரக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க டஸ்ட்பினில் அது போடுங்க. இயற்கையை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். 9வது பாயிண்ட் கேன்சலேஷன். ட்ரக் புக் பண்ணதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களால் போக முடியலனாக்கா நீங்கள் முன்னாடியே புக்கிங்கை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கேன்சலும் பண்ணாமல் ட்ரக்கிங்கும் போகாமல் அப்படியே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த ஐடி ப்ரூஃபை வச்சு உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் இருக்கிற எந்த ட்ரக்கிங்க்கும் உங்களால் புக் பண்ண முடியாது. ஸோ புக்கிங் பண்ண டிக்கெட்ஸை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு வீடியோ கடைசியில் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் டிஸ்க்ளைமர். இங்கே கணிக்கவே முடியாத அளவுக்கு வெதர் இருக்கும் அண்ட் ட்ரக்கிங் போகிறப்ப ஆகிற ரிஸ்க் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரக்கிங்கை பிளான் பண்ணுங்கள். கடைசி பாயிண்ட் அத்தாரிட்டிஸ் டிசிஷன். ட்ரக்கிங் ரூட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இல்லை நீங்கள் ட்ரக்கிங்க்கு ஃபிட் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அத்தாரிட்டி டிசிஷன் தான் ஃபைனல். உங்களை அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ட்ரக்கிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ட்ரக்கிங் போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் புக்கிங் கேன்சல் பண்ணுற ஃபுல் பவர் இவங்களுக்கு இருக்குது. இப்போ ட்ரக்கிங்க்கு புக் பண்ண டிக்கெட்ஸ் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள். ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னாக்கா 4வது ஆப்ஷன் கேன்சல் ரிசர்வேஷன், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது கேன்சலேஷன் ஃபார்முக்கு வரும். நீங்கள் எந்த ட்ரக்கிங்கை புக் பண்ணிங்களோ அந்த ட்ரக்கிங்கை செலக்ட் பண்ணணும். அடுத்து புக்கிங் ஐடியை மென்ஷன் பண்ணணும். இந்த புக்கிங் ஐடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும், அதில் இந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும், அந்த ஐடியை இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த டேட்டை ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்கள் ட்ரக்கிங் கேன்சலேஷன் ஆகிடும். ஓகே காய்ஸ், நேத்ராவதி ட்ரக் புக்கிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரக்கிங் போகும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மான்சூன் தான் நேத்ராவதி ட்ரக்கிங் போகிறதுக்கு பெஸ்ட் டைம், ஸோ நீங்களும் போக பிளான் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி யாராச்சும் நேத்ராவதி பீக் ட்ரக் போயிருந்தீங்கன்னாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டடா, பை பாய்.